y greater than or equal to c, c greater than or equal to o, o greater than or equal to f, f less than or equal to b அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே 2 கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கன்க்ளூஷனும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுதான்னு கேட்குறாங்க. ரீசனிங்கில் இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வே, அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் அடிக்கடி கேட்பாங்க. இந்த மாடல் சம்ஸ்க்குலாம் எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே மக்கப் பண்ண தேவையில்ல. எக்ஸாமில் அந்த இடத்துல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் யோசிச்சா போதும், நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கன்க்ளூஷன் 1 மட்டும் எடுத்துக்கலாம். பி கிரேட்டர் தென் எஃப், அதாவது பியோட எஃப் சின்னது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கன்க்ளூஷன் நம்ம எப்படி எழுதலாம்? எஃப் லெஸ் தென் பின்னு எழுதலாம். ஸோ இங்கே பாருங்க, நமக்கு தேவை இந்த எஃப் இந்த பி இடையில இருக்கிற சிம்பிள் மட்டும்தான். ஸோ இங்கே எஃப் இருக்கு, லெஸ் தென் இருக்கு, இந்த ஆரை விட்டுருங்க. அடுத்தது இந்த ஈக்குவல் வந்தாலும் ஈக்குவல் தான், அப்போ அதையும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் பி. ஸோ இது மேட்ச் ஆகுது. எஃப் லெஸ் தென் பி, ஆப்ஷன் கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஆரை விட சி சின்னது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆர் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஆர் இங்க இருக்கு, அடுத்து சி இங்க இருக்கு. ஸோ இடையில இருக்கிற சிம்பிள் பாருங்க, இங்க இப்படி இருக்கு, அதாவது கிரேட்டர் தான் இருக்கு, இங்க லெஸ் தான் இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுனாவே இது ஃபாலோ ஆகாது. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்தாவே ஃபாலோ ஆகாது. அப்போ இந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஒன்லி ஃபாலோஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒய் கிரேட்டர் தென் யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இஜெட் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கேஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஸோ இந்த 2 கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதா ஃபாலோ ஆகலையான்னு இந்த சம்ம சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.